Vanakkam, Vandanam, and welcome to Cricket Crazies. Yellow fever all around in a good way. CSK மறுபடியும் அவங்களுடைய அன்புடன அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. They have recaptured their fortress. செம்மையான ஒரு victory back at home and this time against Sunrisers Hyderabad. And Sunrisers Hyderabad நோடைய தொடர்ச்சியான losses continue at MA Chidambaram Stadium. Vishnu, welcome to the show. And do you have anything to say to the viewers and me? இதை நான் எதிர்பார்த்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதாவது நீ ஆரம்பத்தில் உன்னோட எனர்ஜி பார்க்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீ டபுள் ஹெட்டர்ல 2-2 சூப்பர் ப்ரெடிக்ஷன் பாப்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேன்னு சொல்லியிருந்த. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் வந்து ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ வெல் டன் ஆன் தட், கிரேட் ப்ரெடிக்ஷன். இனிமேல் நீ வந்து டபுள் ஹெட்டருக்கு மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி என்ன சொன்னியோ அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணு. கரெக்ட், அதுதான். சாட்டர்டே சண்டே 4 out of 4 பாரனா பாலகிருஷ்ணன், விஷ்ணு ஹரிஹரன் 2 out of 4. எவ்வளவு மக்கள் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி 3 out of 4. ஹலோ 3 out of 4. தப்பா சொல்றேன். ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். நீ வந்து நான் உனக்கு எல்லாமே நான் கரெக்டா சொல்றேன். நீ எனக்கு வந்து தேவையில்லாம வந்து எக்ஸ்ட்ரா தவறு நீ சொல்ற. வெரி பேட், வெரி பேட். நான் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன். சாட்டர்டே உனக்கு 2 ப்ரெடிக்ஷன்ல ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கரெக்ட். ஹலோ அப்படி சொல்ல. சரி வேடா, இது நான் வந்து ப்ராப்பரா நம்ம நிகழ்ச்சியை நான் வந்து ரீவைண்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நான் நோட் பண்ண உனக்கு சொல்றேன். மக்களை நீங்களும் பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? லெட்ஸ் ஜஸ்ட் பிரேக் இட் டவுன். 78 ரன்ஸ் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா ஏன் இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் மக்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க. பேட் கமின்ஸ் டாஸ் ஜெயிச்சுட்டு he thought he was being really smart, but I have to say Australian World Cup winning captain Pat Cummins சறுக்கி இருக்கீங்க. தப்பான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க at the toss. SRH பெரும்பாலும் ரெக்கார்ட் செட் பண்றதுல, டார்கெட் செட் பண்றதுல தான் கிங்கா இருந்திருக்காங்க இந்த சீசன். பட் சிஎஸ்கே காக அவங்க வந்து சேஸ் பண்ண டிசைட் பண்ணாங்க, எஸ்பெஷலி பிகாஸ் there's a lot of dew at the Chepauk Stadium அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்களுக்கு ஒர்க் ஆகுது விஷ்ணு. அப்சல்யூட்லி குட் டாஸ், கிரேட் டாஸ் டு லூஸ். நேத்திக்கு நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசியிருந்தோம். மேக்கானும் தான் சொல்லியிருந்தார். அதாவது டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க போகுது. ஒருவேளை ருத்துராஜ் டாஸ் ஜெயிச்சு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்றது தெரியல. மேபி அவரும் ஒரு சேஸ் பண்றதுக்கான ஒரு so what he said there, it differs from what could actually happen, but whatever it is, like if he said he would chase, so backfire ஆயிருந்திருக்கலாம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே வந்துட்டாரா? நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே செலிப்ரேட்டிங் ஃபாஃபாவின் கரங்கள், சிஎஸ்கே வெற்றி கொண்டாட்டம். சூப்பர். கரெக்ட். எஸ், வெல் டன் ஃபாஃபா, வெல் டன். சோ எஸ், ஐ திங்க் ஒரு நல்ல டாஸ் ஜெயிக்காதது நல்லதா அமைஞ்சிருக்கு. அண்ட் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். நீ வந்து டாஸ் என்னதான் இருக்கட்டும், போய் விளையாடணுமே, நீ போய் பேட்டிங் பண்ணணும். ருத்துராஜ் வந்து செம்ம ஃபார்ம்ல அடிக்கிட்டு இருக்கார். அப்கோர்ஸ் ரஹானே ஆரம்பத்துல சீக்கிரமா அவுட் ஆயிருந்தாலும் அந்த ஒரு குரூஷியலான பார்ட்னர்ஷிப் அலாங் வித் டேரில் மிச்சல், அவரும் வந்து ஃபைனலி அவரோட பேட்ல இருந்து ஒரு சில சூப்பரான ஷாட்ஸ் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ தட் வாஸ் கிரேட். அண்ட் ருத்துராஜ் ஃபினாமினல். ஐ மீன் கன்சிஸ்டன்ட் அடிக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் அந்த பட்டியல்ல அவரோட பேர் இருக்கு அலாங் வித் சச்சின் டெண்டுல்கர். அப்படின் போது we know what he is capable of, and அது கரெக்டா கொண்டு வந்திருக்காரு. அந்த கேப்டன்சி பிரஷர், இதுக்கு முன்னாடி ஆட்டங்கள் தோத்திருந்தாலும் அந்த பிரஷர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அன்பிலீவபிள். மகாராஷ்டிரா சைட லீட் பண்றாரு. he has got captaincy experience. ஆனா ஒரு சில போட்டிகள் he has always been a slow starter. அவர் பேட்டராவும் சிஎஸ்கே செட்டப் குள்ள வரும்பொழுது ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அண்ட் கடைசி 3 மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினாரு in 2020. and that's how he actually came into the limelight. அதே மாதிரி தான் கேப்டன்சி. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கத்துப்பாரு, தவறுகள் செய்வாரு, அதுக்கப்புறம் திருத்திப்பாரு. பட் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. just 2 runs short of 100. what an extraordinary 98. in fact எந்த ஒரு பாலுமே அவர் வந்து I was looking at the stats. okay, நம்ம இங்கிலீஷ் வேர்ல்ட் ஃபீட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது, சேனல் பார்க்கும்போது, அதுல அவர் பீட்டனே ஆகல, அவர் ஸ்லாகே பண்ணல. எல்லாமே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அததான் அவர் ஆடி இருக்காரு. சிக்ஸர்லாம் அவருடைய 50க்கு அவர் வந்து சிக்ஸர் அடிச்சு ஒரு 50 பதிவு செஞ்சாரே தவிர everything was to the ground, everything was textbook. அதுலயே தெரியுது what sort of talent and what sort of cricket he's actually playing அப்படின்னு. he's leading from front. this is what they want. ஒரு MS தோனி கிட்ட நீங்க கேப்டன்சி எடுத்துக்கிறீங்கன்னா you have to prove to be worthy, you have to earn that respect and love. கொஞ்சம் ருத்துராஜ் கைக்வாட் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. he led from the front. போன மேட்ச்லயும் ஆனா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்னுடைய பிரில்லியன்ஸ்னால எல்எஸ்ஜி கிட்ட தோல்வியை தழுனாரு. this time once again he led from the front. டேரில் மிச்சல் ஏதோ பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் விஷ்ணு, were you surprised?
சிஎஸ்கே அன்சேஞ்ச்டா போனதை பார்க்கும்போது எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு. ஐ வாஸ் டூயிங் தி ஷோ. இல்ல நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலா நீ வந்து சொல்லியிருந்த நீ வந்து ஒரு தீக்ஷணா விளையாடணும் அப்படின்றத நீ வந்து சொல்லியிருந்த. பட் பத்திரானா அவரு நான் அது நிகழ்ச்சியில சொன்னதான். பிட்ச் அப்படின்றது ஃபேக்டரே கிடையாது. அவரோட போலிங் நீ பார்த்தனா எந்த ஒரு சர்ஃபேஸா இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கு. அந்த லீத்தல் யாக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். அந்த ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு பிக். சோ பத்திரானா, முஸ்தபிசூர், அப்கோர்ஸ் முஸ்தபிசூர் இதுக்கப்புறம் May 1st இருந்து அவர் இருக்க போறது கிடையாது. இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் மிக அதிகமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ முஸ்தபிசூரும் நான் எதிர்பார்த்தேன். மொயின் அலி அப்கோர்ஸ் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். நான் அங்க என்னன்னா ஒன்னே ஒண்ணு நான் வந்து டேரல் மிச்சலுக்கு பதிலா நான் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆரம்பத்துல ரச்சின் ரவீந்திராக்கு அந்த வாய்ப்பு வரணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டிருந்தேன். பட் அது நடக்கல. பட் டேரல் மிச்சல் நல்லா விளையாடினாரு. சோ ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபாரினர்ஸ் சிஎஸ்கே வந்து பெருசா அங்க வந்து பட்டி டிங்கரிங் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு செட் காம்பினேஷன் தான். சாண்டர் மறந்துட வேணாம். நியூசிலாந்துக்கு செம்மையா விளையாடின சாண்ட்னர் அப்படின்ற ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எப்பதான் விளையாடுவாரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஐயா உங்க டீம்ல வந்து ஒரு சாண்ட்னர் ஒருத்தர் இருக்காரு, ஐயா பேட்டிங்கும் ஆடுவார், ஒரு போலிங்கும் பண்ணுவாரு, எங்கேயா விளையாட வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட் பேட்டர்ன்ல போகக்கூடிய ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில நான் பெருசா இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கல. அப்கோர்ஸ் ஐ வாண்டட் ரச்சின் டு பிளே. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீ வரப்போற நாட்கள் இப்ப டேரல் மிச்சலும் நல்லா அடிச்சதன் காரணமாக ஒரு ரஹானா ருத்ராஜ் காம்பினேஷன்லயே முன்னாடி போவாங்களா அண்ட் டேரல் மிச்சல் 1 டவுன்ல வருவாரா அப்படின்றது ஐ எம் ஸ்டில் நாட் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ் தேர். பட் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் we got the result. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ரிசல்ட் தான் முக்கியம். அந்த ரிசல்ட் 78 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அதை பெர்ஃபெக்டா செஞ்சாங்க. அண்ட் 5 out of 5 சேப்பாக்ல இதுவரையும் தோல்வியே தழுவல அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச். எக்ஸாக்ட்லி. அண்ட் எஸ்ஆர்எச்னாலே சிஎஸ்கேக்கு வந்து ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதாவது ஒரு மும்பை சிஎஸ்கே மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு அது போட நடப்பாங்கல்ல. பிகாஸ் தே ஹவ் ஒன் அ லாட் ஆஃப் ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். நிறைய கேம்ஸ் அவங்க பக்கம் அவங்க திருப்பி இருக்காங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்கேக்கு ஒரு எஸ்ஆர்எச். எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் 2018ல 4 out of 4 games இன்க்ளூடிங் த ஃபைனல்ஸ் அவங்களுக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சேப்பாக் has been an absolute fortress for them, especially against Sunrisers Hyderabad. But just take a look at this. No, IPL nuடைய table is so tight wish that இன்னைக்கு காலையில இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6வது இடத்துல இருந்தாங்க சிஎஸ்கே, 3வது இடத்துல இருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தப்புன்னு பாருங்க, 2 பாயிண்ட் வாங்கி சன்ரைசர்ஸ் 4வது இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணி சிஎஸ்கே பேக் இன் த டாப் 4. திஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஹோம் கேம் அவங்களுக்கு இருக்கு before they go to Dharamshala and play against the same Punjab. 2 back-to-back games against Punjab Kings இருக்கு. So CSK on the road பத்தி நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி once again let's just come back to this game. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஒரு பவர் ஹிட்டிங் டீம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் காட் அமேசிங் பேட்டர்ஸ். Did you ever expect Tushar Deshpande to get 4 wickets? ஒரு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அண்ட் என்ரிக் கிளாசன் 3 பேருமே சேர்ந்து 48 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காங்க. All of them together, the aggregate is 48 runs. Unbelievable. துஷார் தேஷ்பாண்டேனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 கொடுத்தாரு. 3 balls-ல 2 sixes கொடுத்தாரு. நான் நினைச்சேன் அப்பவே அடேங்கப்பா ஒரு மொயின் அலி இருக்காரேப்பா, அவரை எடுத்துட்டு வந்திருக்கலாமே, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த பக்கம் என் புருஷன்ட்டு சொல்லி திரும்பறதுக்குள்ள 2 back-to-back விக்கெட்ஸ் எடுத்தாரு. என்னுடைய வாயை அடைச்சிட்டாரு. Correct. Absolutely. I mean, you said it, boss. You said it. Because நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஆரம்பத்துல தீபக் சேர் முதல் ஓவர் போட்டோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அவர் போட்டாரு. அவரு தான் இந்த பிரேக் த்ரூவா ப்ரொவைட் பண்ணுவார். மேபி அந்த 3rd ஓவர்ல இல்லைன்னா ஒரு 5th ஓவர்ல பவர் பிளே முடியறதுக்குள்ள ஒரு விக்கெட் விழும் அப்படின்றது என்னோட இன்ஸ்டிங் சொல்லிச்சு. பட் இருக்கிற மெயின் பிளேயர்ஸோட விக்கெட் எல்லாம் துஷார் தேஷ்பாண்டே தனி ஆளா வீழ்த்துவார் அப்படின்றது நீ வந்து மேட்சுக்கு முன்னாடி கேட்டதுன்னா நான் இல்லதான் சொல்லியிருப்பேன். நான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் தீபக் சேர் மேல வச்சிருந்தேன். பட் இவர் டெலிவர் பண்ணாரு. 4 விக்கெட்டோட பெஸ்ட் ஃபிகர்ஸ பதிவு செஞ்சிருக்காரு துஷார் தேஷ்பாண்டே. பட் இங்க நான் இன்னொரு பெரிய ஷவுட் அவுட் கொடுக்க விரும்புறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல். அதாவது பேட்டிங்ல கலக்கினாரு 50+, 5 கேட்சுங்க. அவுட்ஃபீல்ட்ல பால் வந்து அவரை தேடி வந்த மாதிரி இருந்தது. அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அந்த அவ்வளோ டியூ இருக்கும் பொழுது ஆக்சுவலா டெரிஃபிக் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் போன மேட்சுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்றது அந்த அந்த ஃபீல்டிங் இன் ஜெனரல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க வந்து அந்த ஈரமா இருக்கிற சமயத்துல பால் வந்து உங்க கையில மாட்டாது. அந்த ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல கேட்ச் எடுக்கிறது அதை விட கஷ்டமான விஷயம். அதை பெர்ஃபெக்டா பண்ணாங்க. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தெரிஞ்சது. பாடி லாங்குவேஜ் செம்மையா இருந்தது. சோ ஓவரால் அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு தோணுச்சு.
Yeah, and Deepak Chahar பத்தி பேசும்பொழுது he can swing the ball. அதனால தான் அந்த நியூ பால்ல தீபக் சஹார் யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் அவர் போடுறாரு. இன்ஃபேக்ட் காட்டிக்கிட்டு இருந்தாங்க டிவில எஸ்ஆர்ஹெச் வந்து 0.8 ஏதோ தான் பெர்சன்டேஜ் தான் பால் ஸ்விங் ஆச்சு அப்படிங்கும்பொழுது, இந்த டிகிரிஸ் மட்டும் தான் ஸ்விங் ஆச்சு அப்படிங்கும்பொழுது இவருக்கு டபுள் ஸ்விங் ஆகுது. Okay, they were able to produce more swing in the second innings because of Deepak Chahar. So அவர் இருக்கிறது அந்த ரன்ஸை கண்டெயின் பண்ணிச்சு. துஷார் தேஷ்பாண்டே வரும்பொழுது ஆடு சிக்கிச்சு அப்படின்னு நினைச்சாரு டிராவிஸ் ஹெட், கடைசியில அவர் சிக்கினாரு. and that was CSK's ploy. In fact, அதை நான் இன்டெலிஜென்ட் கேப்டன்சி அப்படின்னு கூட in hindsight சொல்லுவேன். ஓகே, நீ அடிக்க போ, அதுக்கப்புறம் அவுட் ஆகு, லெட் மீ டெம்ப்ட் யூ வித் ஸ்லைட்லி மோர் பேசர்ஸ் அப்படின்னு ருத்துராஜ் கைக்வாட் யோசிச்சாரோ அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஒரு மொயின் அலி உங்களுடைய டீம்ல இருந்து அவருக்கு போலிங்கும் கொடுக்கல, அவருக்கு பேட்டிங்கும் வரல அப்படின்னா அவருக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா ஆடிட்டு போங்களேன். எனிவே அவர் யூஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ரச்சின் ரவீந்திரா அட் த டாப் ஆடுங்க, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அஜிங்கிய ரஹானியும் வச்சுக்கோங்க இல்லையா? ஏன்னா இவர் வேஸ்டா தான் போறாரு. அது அப்படிதான் இனி வரப்போற மேட்சஸ்ல அப்படிதான் வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவரு முஸ்தபிசூர் வந்து திரும்ப போக போறாரு பங்களாதேஷுக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்சே ஒருவேளை அவைலபிளா இருக்க மாட்டாருன்னு தோணுது. அடுத்த மேட்ச் விளையாடிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அப்படின்னா ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நீ வந்து அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் போகணும். அங்க வந்து ஒரு ஷார்துல் டாக்கூர், நான் இங்க ஷார்துல் டாக்கூரையும் நான் வந்து எடுத்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். போன மேட்ச்ல அவரு காரணமா ஒரு தோல்வி அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் இருக்கிற சமயத்துல அந்த மிடில் ஓவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டார். அதுவும் கிளாசனுக்கு போலிங் போடுறது ஈஸி கிடையாதுங்க. பேசஸுக்கு எதிராகவும் ஸ்பின்னுக்கு எதிராகவும் ஒரே மாதிரி வெளுத்து வாங்குற, ஒரே மாதிரி ஹை ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற ஒரு கிளாசனுக்கு எதிராக நீங்க வந்து அந்த வைட் லெங்க்த்தை நீங்க தொடர்ந்து நீங்க அந்த வைட் லைன்ஸே மெயின்டைன் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் லைன் அண்ட் லெங்க் அவருக்கு நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க. நல்ல, அதாவது பெருசா ஃபேன்சியா எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. பர்ஃபெக்டா ஈஸி சிம்பிள் போலிங் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. சோ ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ். ஏன்னா இப்போ ஒரு முஸ்தபிசூர் திரும்ப போகும்பொழுது அந்த ஒரு பல்க் ஆஃப் போலிங் ஒர்க், அதாவது இனி தொடர்ந்து நம்ம ஷார்துல் டாக்கூரை பார்க்க போறோம். சோ அந்த ரோல் வந்து இவரு தான் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு போது ஐ திங்க் அங்க ஒரு ரச்சனுக்கு வாய்ப்பு வரும் தோணுதாங்க. சோ ஐ மீன் we'll have to wait and watch. I think தீக்ஷனா உள்ளவர் வேற அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு. அந்த இன்டர்நேஷனல் ஃபோர்த் பிளேயரா depending on the surfaces. I mean காலாகாலம். ஆனா you may be right விஷ். ஏன்னா இப்போ ரித்துராஜ் கைக்வாட்னுடைய கேப்டன்சி பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து ஸ்பின்னுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்ல. ரவீந்திர ஜடேஜாக்கு அதாவது 200 வருஷத்துக்கு அப்புறம் 4 ஓவர் போட விட்டாரு. இல்லாட்டி ஜடேஜா நல்லா போட்டாருங்க. ரவீந்திர ஜடேஜா 22 ரன் தான் கொடுத்தாரு. just 22 runs given I think. பினாமினல் போலிங் பாப்பா. அதாவது அந்த டாட்ஸ் மாதிரி எனக்கு போ ஞாபகம் மகேந்திர சிங் தோட கையில போட்டு அவருக்கே ஒரு மாதிரி பார்த்தாரு அவரு, என்ன ஸ்பீடா போடுறாயோ அப்படின்னு. அவருக்கு வலிச்சது அவருக்கு. பட் சோ ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா இஸ் பினாம். அவரை பத்தி சொல்லவே வேணாம். ஏன்னா அவர் வந்து இஸ் அ மேட்ச் வினர். சோ ரவீந்திர ஜடேஜா பிரில்லியன்ட். அண்ட் ஐ திங்க் ஓவரால் ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு கடப்பார பேட்டிங் லைன் அப்ப நீங்க வந்து தென்னர விட்டுட்டேங்க அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸோட போலர்ஸுக்கு ஆல் டியூ கிரெடிட்ஸ். 78 runs விக்டரி. phenomenal boss. I'm really excited. ஏன்னா அடுத்த மேட்சும் சென்னையில தான், அடுத்த மேட்சும் சேப்பாக்ல தான் நடக்குது. ஆனா ஆர்சிபி மேட்ச் பத்தி பேசணும். நம்ம வில் ஜாக்ஸ் பத்தி நம்ம பேசலையா? Yeah, we have to talk about RCB and Will Jacks and Virat Kohli and Virat Kohli's spicy-ஆன interview. அத பத்தி கண்டிப்பா நம்ம வந்து பேசியே ஆகணும். Look, going into this game எனக்கு என்ன தோணுச்சுன்னா RCB கையில மொமெண்டம் இருக்கிற அந்த ஒரு தருணத்துல especially with this correct combination I thought something is going to come good. And Glenn Maxwell எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா GT னுடைய spinners very good move by Faf du Plessis அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Glenn Maxwell எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கு வந்து நெசசிட்டியே இல்லாம தான் ஆகிட்டாங்க. Glenn Maxwell of course ஒரு விக்கெட் எடுத்தாரு when he was bowling, he did a decent job. ஜிடியை பொறுத்த அளவுக்கு சுப்மன் கில் விளையாடலனா, அவர் அடிக்கலனா they will definitely be in trouble அப்படின்னு மறுபடியும் தெரியுது. Of course அந்த செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம பார்த்தோம், ஒரு 86 run பார்ட்னர்ஷிப் between சாய் சுதர்ஷன். அந்த கேட்ச் நம்ம பாராட்டணும் பாஸ். கேமரூனோட கேட்ச் சான்ஸே கிடையாது. சுப்மன் கில்லோட அந்த கேட்ச் அவரோட லெஃப்ட்ல ரொம்ப தூரம் கவர் பண்ணி அந்த டைவ் பண்ணி அந்த கேட்ச் எடுத்தாரு. phenomenal of Cameron Green to hold on to that. ஏன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. சோ சுப்மன் கில்லுக்கு என்னமோ எனக்கு தெரியல, நல்ல டைம் போகலன்னு நினைக்கிறேன். பட் குஜராத் டைட்டன்ஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு குஜராத் தமிழன்ஸ் தான். once again the Tamil boys to the rescue. சூப்பர்பா இருந்தது. சாய் சுதர்ஷன் ஐ திங்க் more than 900 runs ஐபிஎல்ல பதிவு செஞ்சாச்சு. செம்ம கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். 84 tonight. Look at that, all double digits. அவர் வந்து எப்போ ஐபிஎல்ல உள்ள வந்தாரோ இதுவரையும் எல்லா மேட்சஸ்லயும் டபுள் டிஜிட் பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு
ரெக்கார்ட் அவர் கைவசம் வச்சிருக்காரு அப்படின்றதுதான். ஸோ இட்ஸ் கிரேட் டு see him in such fine nick. அண்ட் ஷாருக் கான் அவரு மேல ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது, என்ன அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 30 balls 58 runs. அண்ட் லுக், ஒரு 200 அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கோர் தான் பாஸ். அது வந்து எந்த ஒரு கிரவுண்டா இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர் தான். பெரிய டோட்டல் பதிவு செஞ்சாங்க, 200 for 3. பட் இன் ரிப்ளை 16 ஓவர்லயே முடிப்பாங்க. இந்த ஆர்ஸ் என்ன ஆச்சு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டாங்கன்ற மாதிரி. வில் ஜாக்ஸ், ஓ மை காட், 41 balls 100. வா, விஷ் இதுக்காக தான் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் எங்க பார்த்தாலும் வில்ஜாக்ஸ்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் அடிச்ச ஒரு 6 பார்த்து விராட் கோலியே வாய பொளந்தாரு. He was like, what is going on, man? அப்படிங்கிற மாதிரி தான். That's the one. ஆடி போயிட்டாரு அவரு. என்னடா இப்படி அடிக்கிற, ஆரஞ்சு கேப் நான் போட்டிருக்கேன், ஆனா நீ போட வேண்டிய மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க. 41 டெலிவரிஸ். அந்த ஓவர்ல 4 6 ஆட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் மை லிங்க் ஷோ. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ரெண்டாவது மேட்சுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சென்னையினுடைய டாஸ்க்கு த்ரோ பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் மைக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆட்டமே க்ளோஸ். நான் வரும்போது 20 ரன் இருந்துச்சு. ரஷீத் கான் 29 ரன்னுங்க. ஏங்க யாராவது சொல்லுங்க வில் ஜாக்ஸ் கிட்ட போய், அவர் வந்து உலகத்துடைய மிக முக்கியமான ஒரு போலர், பெஸ்ட் போலர் இந்த வேர்ல்ட், நீங்க அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்றது வந்து யாராவது அவரோட காதுல போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் 2 overs they scored 53 runs. 53 ரன் அந்த லாஸ்ட் 2 overs அடிச்சு முடிச்சாங்க. அதுல 29 ரன் ரஷீத் கானோட ஒரே ஓவர்ல கன்சீட் பண்ணார் அவரு. சோ பினாமினல். சாய் சுதர்ஷன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் எக்ஸ்பென்சிவ். அகேன் நூர் வாஸ் எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு எல்லாருமே எக்ஸ்பென்சிவ். ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க, கேப்டன் ஃபேஃபோட விக்கெட். மத்தபடி க்ரூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. எங்கதான் இருந்தாங்க இந்த ஆர்சிபி, என்னதான் இந்த ஆர்சிபிக்கு இதுக்கு முன்னாடி ஆச்சு, எப்படி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு தோணுது. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ ஏன் இந்த நெட் ரன் ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமா இருக்க போகுது அப்படின்னா, இப்ப எல்லாருமே ஒரு ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்சிபிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஐ திங்க் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அருமையான விஷயம், +8 பாயிண்ட்ல இருக்காங்க. பட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆர்சிபி அவங்க ஒரு சான்ஸ், அவங்க இப்பவும் அந்த கனவு இப்பவும் காணலாம். லுக் அட் தட். சி 4th இருக்கிற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் 10th இருக்கிற ஆர்சிபிக்கும் just 4 point difference. So that tells a lot. ஆமா விஷ்ணு, ஆனா ஒரு கேம் அவங்க எக்ஸ்ட்ரா விளையாடி இருக்காங்க. எல்லா கேமையும் பெரிய வித்தியாசத்துல அவங்க வந்து ஜெயிக்கணும். ஆப்வியஸ்லி இதனால அவங்களுடைய ரன் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கம்ப்ளீட்லி அவுட் சைட் சான்ஸ். அதாவது கேகேஆர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆர்ஆர் வந்து போயிட்டாங்க. ஓகே, சோ அந்த ஒரு ஸ்பாட் இஸ் டேக்கன். ஆல்ரைட், அடுத்த 3 ஸ்பாட்ஸ் நம்ம வந்து பேசலாம். சோ இப்போ ஆர்சிபிக்கு ஏதாவது ஒரு கனவு காணணும்னா கேகேஆர் அல்லது எஸ்ஆர்எச் அல்லது சிஎஸ்கே படு தோல்வி அடையணும். அதாவது தொடர்ந்து ஒரு 3-4 மேட்ச் தோக்கணும். அப்படி இருந்தா கூட எல்எஸ்ஜி உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. டெல்லி இருக்காங்க. டெல்லி எஸ், டெல்லி இஸ் ஆல்சோ தேர். 5 டீம் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. 5 டீம் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. லவ் இட். இப்படிதான் இருக்கணும் ஐபிஎல். இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவ்வளவு ஜெயிச்சாங்க அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. ஒன்லி ஃபார் தி சேக் ஆஃப் தி டூர்னமெண்ட், ரைட்? இப்ப சிஎஸ்கே வந்து 2 தோத்தது ஒரு மாதிரி நல்லதா போச்சு ஃபார் தி டேபிள். அதே மாதிரிதான் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்எச். ஆர்ஆர் மட்டும் போய் அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, சரி, சஞ்சு சாம்சன் அப்படிங்கறதுனால விட்டுலாம். ஐ ரியலி லைக் இட். யூ ஆல்சோ லைக் இட் அப்படிங்கறதுனால விட்டுலாம். பட் நாளை ஒரு செமையான போட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அகைன் with respect to the points table, this is a very important game. Eden Gardensல Kolkata are going to face off against Delhi Capitals. So what are your first thoughts on this game? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஈடன் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈஸியா நான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பேன். பட் தட்ஸ் பிஃபோர் த பஞ்சாப் கேம். ஒரு 260 அடிச்சாலும் திரும்ப அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பஞ்சாப் காட்டியிருக்காங்க. சோ ஒரு மிரக்கிள் நடக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டிங் இருக்கு. ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க், அவரோட திறமையை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். போன மேட்ச்லயும் ஒரு 84 ரன் அடிச்சிருக்காரு, 300+ ஸ்ட்ரைக் ரேட்ல. சரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் இப்பவும் கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். நான் என்னோட ப்ரெடிக்ஷன்ல கேகேஆர்னு சொல்லிடுறேன். பட் ஒரு மாதிரி க்ளோஸ் மேட்சா இருக்க போகுதுன்னு தோணுது பாஸ். I'm going with DC. DC has a terrible record in Eden Gardens. அவங்களுக்கு ரொம்ப மோசமான ரெக்கார்டா இருக்கு. அண்ட் ஐ நோ தட் கேகேஆர் வந்து அவங்களுடைய ஓபனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. மிடில் ஆர்டர் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் வித் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். இருந்தாலும் இந்த போட்டியில அண்டர்டாக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டிசி தான், டெல்லி கேபிட்டல்ஸ் தான்.
ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் டூ குட். அவங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான், அந்த சுனில் நாராயணுடைய 4 ஓவர்ஸை எப்படி கவுண்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்துதான் கேமே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் கேகேஆர்னுடைய பேசர்ஸும் வேலைக்கு ஆகல. மிச்சல் ஸ்டாக்க வெளில உட்கார வச்சிருக்காங்க. துஷ்மந்தா சமீரா இஸ் நாட் அப் டு த மார்க். அண்ட் ஹர்ஷித் ராணா டீசென்டா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் இஸ் கிராஃப் இஸ் சார்ட் ஆஃப் ஸ்லைடிங் டவுன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எஸ், I think that Delhi Capitals, because அவங்களுடைய internationals are too good. Starting off with Jake Fraser-Maker, Tristan Stubbs is doing a great job. And அது மட்டும் இல்லாம, you know, Rishabh Pant is doing well. Abhishek Porel at the top instead of a Prithvi Shaw. எனக்கு வந்து still I'm a little here and there about it. Akshar Patel நல்லா அடிக்கிறாரு. And spin ஒரு turner track கொடுத்தா they already have Kuldeep Yadav and Akshar Patel. வேணும்னா ஒரு லலித் யாதவ் கூட அவங்களால எடுத்துட்டு வர முடியும். So Delhi has options at this point in time. And ஒவ்வொரு அணிலையும் wish we've seen that international talents நல்லா perform பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா it just lifts up that game. 100%. It's always like that. It's always like that. And in that regard, I think KKR பொறுத்தளவு ஃபில் சால்ட், சுனில் நாராயண் சமநிலையில இருக்காரு. பேட்டிங் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. போலிங் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் அங்க தெரியுது. ஹர்ஷித் ராணா எப்படி இந்த சீசன் துவங்கினாரோ அப்படி அந்த ஒரு ஃபார்ம்ல அவர் இல்ல. அது ஒரு கன்சர்ன் தான். அப்கோர்ஸ் ஒரு வருண் சக்கரவர்த்தி ஆன் ஹிஸ் டே ஒரு மேட்ச் வின்னர், அவரு சந்தேகமே கிடையாது. சுனில் நாராயண் அந்த 4 ஓவர்ஸ் கண்டிப்பா போடுவாரு, எஃபெக்டிவா இருக்க போறாரு. பட் பேஸ்ல வந்து யார் அந்த ஆரம்பத்துல அந்த ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போறாங்க, யார் அந்த 4 ஓவர்ஸ் எஃபெக்டிவா பயன்படுத்த போறாங்கன்றதுதான் அந்த கீ இருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் டெல்லி வில் கோ வித் நாட்கியா. ஐ டோன்ட் நோ. ஏன்னா போன மேட்ச்ல லிசார்ட் வில்லியம்ஸ் விளையாடினார் இல்லையா? லிசார்ட் வில்லியம்ஸ் போன மேட்ச் விளையாடினாரு, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பீட்ஸ்டர். ஐ டோன்ட் நோ. ஐ திங்க் they'll go with லிசார்ட் வில்லியம்ஸ் once again. And I think Delhi look more sorted. அவங்களோட bowling wise நீங்க பார்த்தா bowling comparison எடுத்து பார்த்தா டெல்லி definitely much sorted இருக்காங்க. And ஒரு சரியான சமயத்துல டெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. It's going to be an exciting game, boss. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சோ மக்களே, நீங்க வந்து நாளையினுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க எழுதுங்க. சாரி, இன்னையினுடைய ப்ரெடிக்ஷன்ஸை எழுதுங்க. டெல்லி ஜெயிக்க போறாங்களா, கேகேஆர் ஜெயிக்க போறாங்களா, என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஜெயிக்க போகுதா, இல்ல விஷ்ணுனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் are going to ring true அப்படின்னு பார்க்கலாம். பட் சிஎஸ்கே என்ன மாதிரி நிறைய பேர் நம்பிக்கை வச்சாங்க சிஎஸ்கே மேல. நான் மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே தோப்பாங்கன்னு சொன்னேன். யூ நான் என்னைய திட்டிக்கிட்டேன். அதனால ஐ பேக் தி டீம் இன் yellow. உங்களுடைய மக்களின் குரல் விஷ்ணு படிச்சிருமா? Vel Murugan, hi Bhavna and Vishnu. CSK win this match definitely. Aha, I love the confidence. Superb. அருமையான prediction. இந்த மாதிரியான வெற்றின்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. All right, next one please. Okay, Prabhu Steve, CSK will definitely win today because we have home advantage. We have a decent bowling attack and we do have to pick right combination. Overseas options for batting track. Interesting, Prabhu. Correct. And the home advantage பயன்படுத்துறாங்க. Bowling decent இல்ல, extraordinary னே சொல்லலாம் against an SRH to restrict them. So little is a big win. அடுத்ததாக யார் எழுதி இருக்காங்க? சிவதாஸ், CSK today win. Bhavna and Vishnu, yes. சிவதாஸ், ஓகே, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன். நான் வந்து என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். பாப்ஸ், well done, congratulations. But I'm happy. It's one of those rare things. It's one of those rare things where you're happy that your prediction went wrong, right? Absolutely. So guys, thank you so much for watching Cricket Crazies. And நாளை வந்து எங்களுடைய preview and reviewோட உங்களை சந்திக்கலாம். எங்களுடைய predictions for today எழுத மறந்துடாதீங்க. Is it going to be DC or KKR அப்படின்னு. Thank you Vish, and thank you guys once again. Bye.